இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆன்லைனில் நீங்களே உங்களோட வீட்டுக்கு வந்து சென்செக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்க்கும்போது உங்களோட ஸ்டேட் எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணி அது கீழே இருக்க கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சாவை போட்டு அதை வந்து வேலிடேட் கொடுக்கணும். வேலிடேட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப தலைவர், அதாவது யார் இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறாங்களோ அந்த குடும்ப தலைவரோட பேர் போட்டு அவங்களோட ஒரிஜினல் மொபைல் நம்பர், அதாவது அவங்க கையில் இருக்க மொபைல் நம்பர் வரும், ஏன்னா ஓடிபி அதில் வரும். அதுக்கடுத்து இமெயில் ஐடி தேவைன்னா இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் பேஜ்குள்ளே என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் உங்களோட டேட்டாவை கரெக்டாக கொடுக்கணும். அதாவது அதில் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளை நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். எல்லாமே ஆப்ஷன் தான், கிளிக் பண்ணி அதுக்கான இதை வந்து நிறைக்கிறது தான். உங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா, உங்களுக்கு கார் இருக்கா இல்லையா, பைக் இருக்கா இல்லையா, உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடு, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, உங்கள் லேப்டாப் இருக்கா இல்லையா, மொபைல் இருக்கா இல்லையா, என்ன மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை குடும்ப நபர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் தான். அது வந்து எந்த லாங்குவேஜில் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து எந்த மாவட்டம் நீங்கள் கிளிக் பண்ணணும், உங்களோட பின்கோட் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் கொடுக்கணும். ஏரியா போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா மேப் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷனுக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நீங்கள் எந்த ஏரியாக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற போது அந்த ஏரியா லொக்கேஷனுக்குள்ளே கூகுள் மேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக உங்கள் வீடு எங்கே இருக்குது, கூகுள் மேப்பில் உங்களுக்கு வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்க லொக்கேஷன் அப்படின்னீங்கன்னா உங்கள் வீடு மேலே அது பின் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க நான் சொன்ன அந்த கேள்விகள் வந்துடும். அந்த கேள்விகளை நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ்லையும் மாற்றிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவைதோ ஓடிபி போடுறதுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் அந்த லாங்குவேஜ் கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ போடுறதுக்காக இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்கள் தமிழ் தேவைன்னா தமிழ்லையும் இருக்குது, இந்த லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. அப்போ நீங்கள் அது தேவைன்னா அதை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்துட்டு சரியான ஆன்சரை கொடுக்கணும். தவறான ஆன்சர் கொடுக்க வேணாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், அதாவது எதிர்கால திட்டங்கள், இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு தேவையான டேட்டா கலெக்ஷனுக்காக. இப்போ ஒவ்வொருத்தரும் தவறான தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த திட்டங்களும் தவறாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு சரியான ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். இதுதான் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற போகும்போது நம்ம முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயம், படை வீரர் சமுதாயம், நம்ம தான் அதில் முன்னாடி வந்து நம்மளோட உண்மையான அந்த எண்ணங்களையும் உண்மையான நம்மளோட நிலவரங்களையும் நம்ம வந்து சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னோட ஆன்லைன் ஃபார்ம் இன்றைக்கி தான் நினச்சேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். சாதாரண விஷயந்தான், ரொம்ப சின்ன ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த கணக்கெடுப்பை நிகழ்த்திக்கலாம். நிகழ்த்தினதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர், நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் கிரெடிட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் வீடு தேடி மக்கள் தொகை பணியாளர் வருவாங்க, கணக்கெடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துனாலே போதும், அவங்க அந்த டேட்டாவை அதை ஃபீட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கிரவுண்டில் வந்து அதை செக்கும் பண்ணிடுவாங்க. அதான் நம்ம சொல்ல வேண்டியது. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதா இருந்தால் டைம் ஆயிரும். அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்த மணிக்கே ஈஸியாக பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஆன்லைனில் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம், அதாவது இந்தியாவோட வரலாற்றில் ஃபஸ்ட் டைம் ஆன்லைன்லேயே நம்ம சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க வெப்சைட் மூலமாகவே. அதை நீங்கள் சரியாக செய்யணும். ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டு. அதனால் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கேட்டிருக்காங்க. இதை நாம முன் வந்து நம்மளோட டேட்டா ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் எல்லார்ட்டிருந்து வர கோரிக்கைகள். ஏன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க. நிறையா வீடியோஸும் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எக்ஸர்வீஸ்மேன், நம்ம ESM தம்பி யூடியூப் சேனல் எக்ஸர்வீஸ்மேனுக்காக இருக்குது. அவங்களுக்காக இந்த வீடியோஸ் நம்ம பதிவு செய்கிறோம். மற்றபடி நீங்கள் உள்ளே போய் வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதான். அதிகபட்சமே 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் மொத்த டேட்டாவும் நீங்கள் பதிஞ்சிக்கலாம். பதிஞ்சிட்டு உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதை பத்திரமா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டுக்கு அந்த சென்செக்ஸ் அதிகாரிகள் வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அதுக்கடுத்து நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஃபைனலாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தவறாயிருச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட், நான் சொன்ன அந்த அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு நம்பர் கிடச்சிரும். இதை நீங்கள் பத்திரமா உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுக்கலாம்.
நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.